வணக்கம் மக்களே. அதிமுக கூட்டணிக்குள்ள வந்த பரபரப்பு. 50 தொகுதிகளில் பாஜக போட்டியா? 50 தொகுதிகளுக்கு பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமனம். இந்த மாதிரியான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பாஜகவோட சார்பில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தகவல் அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுக்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பாஜக வெளியிட்டிருக்கிற இந்த பட்டியல் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் அரசியல் கட்சிகளோட பிரச்சாரம், கூட்டணி, தொகுதி பங்கீடு, பொதுக்கூட்டங்கள்னு சொல்லி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக மற்றும் பாமக, அமமுக, தமாக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக சார்பில் தேர்தலை முன்னிட்டு தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள 50 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் 2 முதல் 7 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி பார்த்தோம்னா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர் வடக்கு, உதகமண்டலம் போன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நாங்குநேரி, பொள்ளாச்சி, கிள்ளியூர் போன்ற தொகுதிகளும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பழனி, தென்காசி, மேட்டுப்பாளையம், பரமக்குடி போன்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வானதி சீனிவாசனுக்கு திருப்பூர் தெற்கு, குன்னூர், கோயம்புத்தூர் தெற்கு போன்ற தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதேபோல எச் ராஜா, கே.டி. ராகவன், வி.பி. துரைசாமி உள்ளிட்ட தலைவர்களுக்கும் பல்வேறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. மொத்தமாக பார்த்தோம்னா 50 தொகுதிகளுக்கும் பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் நியமிச்சிருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த 50 தொகுதிகளில் தான் அதிமுகவோட கூட்டணியில் பாஜக போட்டியிட உள்ளதான்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஏற்கனவே பாஜக 50லேருந்து 56 தொகுதிகள் வரைக்கும் கோருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்காங்க. இதனால் பாஜக 50 தொகுதிகளை முன்கூட்டியே குறிவைத்து சுற்றுப்பயண பொறுப்பாளர்களை நியமித்துள்ளதான்ற கேள்வியும், இது வெறும் அமைப்பு வலுப்படுத்தும் நடவடிக்கையா என்ற விவாதமும் அதிமுக கூட்டணிக்குள்ள தீவிரமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. தேங்க்யூ.